இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு போலீஸ்காரர் திருட்டு வழக்கில் பிடிபட்ட ஒருவரை இந்த பெண் போலீஸ் கிட்ட கூட்டிட்டு வராங்க. இந்த பொண்ணு அவரை பார்த்த உடனே திரும்பிட்டு இது என்னுடைய ஹஸ்பண்ட், இவருக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆகி 2 வருஷம் ஆச்சு, இவரை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மூஞ்சில மாஸ்க மாட்டிக்கிட்டு அவங்க கிட்ட என்ன பிரச்சனை கேக்குறாங்க. அதுக்கு இந்த போலீஸ் மேடம் இவரு பணம் நகை எல்லாத்தையும் திருடிட்டாருன்னு சொல்றாரு. உடனே இந்த பெண் போலீஸ் சரி இவரை நான் பாத்துக்கிறேன்னு நீங்க போங்கன்னு சொல்லி அந்த போலீஸை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட எதுக்காக திருடுனீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் நான் சத்தியமா சொல்றேன் மேடம், நான் திருடல, என் மேல இருக்க கோவத்துல என்னோட மேனேஜர் நான் திருடிட்டதா போய் சொல்லி என்னை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டாருன்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு உங்ககிட்ட தான் பெரிய வீடு பெரிய கம்பெனி எல்லாமே இருந்துச்சுல்ல, நீங்க எதுக்காக வேலைக்கு போறீங்கன்னு கேக்குறாங்க. உடனே இவரு அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு உங்களுடைய மனைவியே எனக்கு தெரியும், அவங்க என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே இவரு என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, ஆனா என்னுடைய முதல் மனைவிய நான் எப்போ டைவர்ஸ் பண்ணணும் அப்பையில இருந்து எனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்கிறார். அதுக்கு இவரு ஆமா, நான் என்னுடைய முதல் மனைவியை விட்டுட்டு 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டேன், ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவளுடைய உண்மை முகம். அவளை என்னை நம்ப வச்சு ஏமாற்றி என்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் அவ பேர்ல எழுதிக்கிட்டு என்னைய வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா. அதனாலதான் நான் எங்க போறதுன்னு தெரியாம தினமும் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு உங்களுடைய முதல் மனைவி ரொம்ப நல்லவள், அவகிட்ட நீங்க பேச வேண்டியது தானேன்னு சொல்கிறாள். உடனே இவரு நான் என்னுடைய முதல் மனைவியை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்க, தினமும் அவள் நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காள், அவள் எந்த ஜென்மத்திலும் என்னை மன்னிக்க மாட்டாள், அவளை டைவர்ஸ் பண்ணி நான் நடுரோட்டில விட்டுட்டு வந்தேன், என்ன மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி தண்டனை ரொம்ப கம்மி தான், எங்களுக்கு டைவர்ஸ் ஆகி 2 மாசம் ஆகுது, ஆனா இப்ப வர அவ எங்க இருக்கா என்ன பண்றான்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு மாஸ்க கழட்டுறாள். தன்னுடைய மனைவிய பார்த்த உடனே இவரு ஷாக் ஆகி நீ போலீஸ் ஆபீசர் ஆகிட்டியா, என்னைய தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தி விட்டேன். அந்த பொண்ணு உண்மையாலுமே என்ன லவ் பண்ணல, என்கிட்ட இருக்க பணத்தை தான் லவ் பண்ணிருக்கா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் புடுங்கிட்டு என்னைய நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டாள், நீ மட்டும் என்ன மன்னிச்சிட்டினா நான் அந்த சந்தோஷத்திலேயே இங்க இருந்து கிளம்பி போயிருவேன்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு நான் உன்னை மன்னிக்கணும்னா நீ என்னைய திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. உடனே அவரு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த பொண்ணு நீ என்னை பிரிந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாள் இல்ல, நீ என்னை விட்டு போன வழிய மறக்கிறதுக்காக தான் நான் கடினமாக படித்து போலீஸ் அதிகாரி ஆகினேன், நான் உன்னை இப்பவும் மனசார நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நான் உன்னை மன்னிக்கணும்னா நீ என்னை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம பழைய மாதிரி ரொம்ப சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய வாழலாம், அது மட்டும் இல்லாம நீ இழந்த சொத்துக்களையும் நான் அவகிட்ட இருந்து மீட்டு எடுப்பேன்னு சொல்கிறாள். தன்னை ஏமாற்றிய கணவனை மன்னித்து அவனையே மீண்டும் கல்யாணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்ட இந்த பெண் போலீஸ் அதிகாரியின் உண்மையான காதல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.